அம்மா இல்லங்கம்மா. நம்ம விஷயத்துல இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. இனிமேலும் அப்படிதான் நடக்கும். நீ வேணா பாரு, நம்ம கல்யாணத்துக்கு அம்மா நிச்சயமா சம்மதம் சொல்லுவாங்க. என்ன, நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். உன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. கொஞ்சம் சிரியேன். எனக்கு நேரம் ஆச்சு பெரியயா, நான் கிளம்புறேன். நீ இப்படி முகத்தை சோகமா வச்சுட்டு போனா எப்படி? சந்தோஷமா சிரிச்சு சொல்லிட்டு போ. பார்வதி, உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன். ஆதி, ஐயோ, அம்மா வராங்க. ஆமா பெரியயா, நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். இப்ப என்ன பண்றது? டென்ஷன் ஆகாது, நான் இருக்கேன்ல. இல்ல பெரியயா, எனக்கு பயமா இருக்கு. ஆதி, சரி வா, நீ பாத்ரூமுக்குள்ள போ. பெரியயா, நான் தான் சொல்றேன்ல, போ. ஆதி, மா, நீங்க எதுக்குமா அதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? நானே வந்திருப்பேன்ல. பரவாயில்ல ஆதி. நான் இப்போ உன்கிட்ட சந்தோஷமான விஷயம் ஷேர் பண்ண வந்திருக்கேன். அதான் நானே வந்தேன். சந்தோஷமான விஷயமா? என்னமா அது? சொல்றேன், வா உட்காரு. முதல்ல நீ சாப்பிடு. நானே ஊட்டி விடுறேன். நம்ம வீட்ல சுபகாரியம் நடக்க போகுது. உனக்கு கல்யாண நேரம் கூடி வந்துருச்சுன்னு குருஜி சொன்னார் ஆதி. பார்வதி கல்யாணம் நின்னு போச்சேங்கிற வருத்தத்துல இருந்த எனக்கு உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு குருஜி சொன்னது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள குடிகாரன்னு தெரிஞ்சா எந்த பொண்ணும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டா. ஆனா குரு குடிக்காரன், ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சும் என் மேல இருக்கிற விசுவாசத்துல நான் கொடுத்த வரத்தை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சு பார்வதி தம் வாழ்க்கையே பாழாக்கிக்க துணிஞ்சிட்டா. நல்ல வேளை, கடைசி நேரத்துல அந்த கல்யாணம் நின்னு போயிடுச்சு. பார்வதியோட நல்ல மனசுக்கும் ஏன் மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் பார்வதி வச்சிருக்கிற விசுவாசத்துக்கும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுத்தே ஆகணும். அம்மா மனசுக்குள்ள என் மேல எப்படி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. ஆனா என்னால அவங்க நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க முடியுமா தெரியலையே. உனக்கு கல்யாண நேரம் கூடி வந்துருச்சுன்னு குருஜி சொன்னதுனால உடனடியா உனக்கு பொண்ணு பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்ட ஆதி. இதுக்கு முன்னாடி உன் கல்யாண விஷயத்துல நடந்த தப்பு இந்த தடவை நடக்க கூடாது. அதனால நான் ரொம்ப கவனமா இருப்பேன். என்ன ஆதி, நான் உன் கல்யாணத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? இல்லம்மா, அது திடீர்னு நீங்க வந்து கல்யாண பேச்சு பேசுறதால எனக்கு என்ன சொல்றது, என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கு புரியுது ஆதி. கை வாஷ் பண்ணிட்டு வரேன்.
உனக்கு போன் வந்திருக்கா அகிலா? மொபைல கீழே வச்சுட்டு வந்துட்டேன். ஆடிட் ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது. லைன்ல இருக்காங்க. ஓ. ஏதோ இம்பார்ட்டன்ட் மேட்டர் பேசணுமா? பேசு. ஹலோ. ஓ நோ நோ நோ. அது 1 மினிட். நான் சொன்ன மாதிரி நீங்க செய்யுங்க, அது போதும். யா, யா, யா. பார்வதி வா. அம்மா போயிட்டாங்களா பெரியா? இல்ல, அம்மா வெளியே தான் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. நீ வா. அம்மா வெளியில போன் பேசிட்டு இருக்கும்போது என்னால எப்படி பெரியா போக முடியும்? இப்ப என்ன பண்றது? நான் சொல்றத கவனமா கேளு. அம்மா காரிடார்ல அந்த சைடு நடந்து பேசுவாங்க. அந்த கேப்ல சொல்றேன், நீ இந்த கடைசி ரூமுக்கு போயிடு. இங்கே வெயிட் பண்ணு. வா. வா. ஓகே, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுல? டவுட் ஒன்னும் இல்லையே? சரி, நான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு எனக்கு மெயில் பண்ணுங்க. ஓகே. ஆதி மொபைல புடி. பாரு, கை காஞ்சி போச்சு. உன் கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறத பத்தி பேசிட்டு இருந்தேன்ல? ஆமாம்மா. உன் கல்யாணத்திலேயே பார்வதி கல்யாணத்தையும் முடிச்சிட்டா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பார்வதிக்கும் மாப்பிள்ளைய பார்க்கணும். என்னாச்சுக்கா? ஏன் இப்படி முகத்தை தொங்க போட்டு உட்காந்துட்டு இருக்க? மனச்சம்மா ஏதாவது திட்டினாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா கணேசா. அப்புறம் ஏன் சோகமா இருக்க? இப்படி எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்த எப்படிக்கா? என்னன்னு என்கிட்ட சொல்லுக்கா. ஒண்ணும் இல்லடா கணேசா. ஒன்னும் இல்லன்னு உன் வாய் மட்டும் தான் சொல்லுது, உன் மனசு சொல்லலையேக்கா. உன் மனசுல சந்தோஷம் இல்லங்கிறது உன் முகத்திலேயே தெரியுதுக்கா. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுக்கா. இத்தனை நாளா அந்த மும்பை மாப்பிள்ள அவர் கூட நடக்கிற கல்யாணத்தை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்த. இப்பதான் அந்த கல்யாணம் நின்று போச்சுல்ல, அப்புறம் அதை நினைச்சு சந்தோஷப்படாம எதுக்கு அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க? அகிலாமா கொடுத்த வரத்தை நிறைவேற்ற முடியாம போச்சுங்கிற வருத்தம் மனசுல இருந்தாலும் கல்யாணம் நின்னு போனதுல என் மனசுல சந்தோஷம் இருக்கதாண்டா செய்யுது. அப்புறம் ஏன்கா இப்படி முகத்தை உப்புன்னு வச்சிட்டு இருக்க? அகிலாமா பெரியய்யாக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னக்கா சொல்ற? குருஜி பெரியய்யாக்கு கல்யாண நேரம் கூடி வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. அதனால அகிலாமா பெரியய்யாவுக்கு பொண்ணு பார்க்க போறதா அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க.
அதுக்கு பெரிய என்ன சொன்னாரு? பெரிய எதுவுமே சொல்லல, அமைதியா தான் இருந்தாரு. அகிலாம்மா கூட பெரியய்யா கிட்ட என்ன நான் உன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்லாம அமைதியா இருக்கேன்னு கேட்டதுக்கு மழுப்பலாதான் பதில் சொன்னாரு. அப்புறம் என்னக்கா, பெரிய உடனே பொண்ணு பாருங்கன்னு சொல்லியிருந்தாதான் நீ கவலைப்பட்டிருக்கணும். அவர் தான் அப்படி ஏதோ சொல்லல. அப்புறம் நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? இப்பெல்லாம் பெரியய்யா இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா அதே நேரத்துல எனக்கு அகிலாமாவும் முக்கியம். அவங்களுக்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் என்னால செய்யவும் முடியாது, செய்யவும் மாட்டேன். என்னடா கணேசா, இங்கே நில வரேன். அக்கா, நம்ம 2 பேரும் பேசுறது அப்பா கேட்டிருப்பாராக்கா? எனக்கும் அதான் கணேசா குழப்பமா இருக்கு. எதுவுமே பேசாம உள்ள போயிருக்காரு, என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. பா, இங்கே வா. நீ என் பொண்ணா பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. நீ சாதாரண பொண்ணு இல்லம்மா. நான் பேசினது எதுவும் அப்பா கேட்கல போல இருக்கு. நல்ல வேளை, கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. உன்கிட்ட தெய்வாம்சம் இருக்குமா, அது தெரியாம நான் உன்னை திட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன். நீ அம்மனை கும்பிட்டு மழை வர வச்சு அம்மாவை நெருப்புல இருந்து காப்பாத்திருக்க. ஊரு கண்ணெல்லாம் உன் மேலதாம இருக்கு. உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். துப்புமா. அண்ணே சார், அந்த டார்ச் கொஞ்சம் கொடுங்களேன். என்னங்க சார்? அது மார்க்கர் தானே? ஆமா சார். கொடுங்க. என்னங்க? சரி, நீங்க போங்க. ஓகே சார். நல்ல வேளை, நம்ம பேசுறது ஆமா, அப்பா நல்ல கேட்கல. வேலைடா. அது வரைக்கும் நீ பண்ணது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா பார்வதி? உன்னால எனக்கு எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா?
உன்னோட தெய்வாம்சத்துக்கு காரணம் அம்மா மேல நீ வச்சிருக்கிற விசுவாசம் தான். என்னடாச்சு கணேசா? ஏண்டா பார்த்து குடிக்க வேண்டியதானடா. பாத்துடா, பாத்து 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 பாத்து. இப்ப எதுக்கு பெரியய்யா வர சொல்றாரு? சரி, நீ போய் படி போ. கணேசா, கொஞ்ச நேரம் நான் வந்துடுறேன். என்னாச்சுக்கா? எங்க இவ்வளவு அவசரமா போற? என்னாச்சு அக்காவுக்கு? எங்க இவ்வளவு அவசரமா போறாங்க? பெரியய்யா, ஹாய் பொண்டாட்டி. பெரியய்யா, என்ன இது? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அப்பா வேற வீட்ல இருக்காரு. அதனால்தான் நான் டார்ச் லைட்ல பொண்டாட்டி வெளியே வான்னு எழுதி அடிச்சேன். இல்லைன்னா வாசல்ல வந்து பொண்டாட்டி வெளியே வான்னு சத்தம் போட்டு கூப்பிட்டுருப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு துணிச்சல் அதிகம் தான் பெரியய்யா. உன்னை விடவா பார்வதி? நான் என்ன பண்ண பெரியய்யா? என் கையால கட்டின தாலியை உன் கழுத்துல கட்டிக்கிட்டு இத்தனை நாள் யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிட்டு இருந்தியே. இதுக்கு எவ்வளவு துணிச்சலும் தைரியமும் தேவை தெரியுமா? அந்த தைரியமும் துணிச்சலும் உனக்கு கொடுத்தது என் மேல இருந்த காதல் தானே பார்வதி. அந்த காதலுக்கு பரிசா இப்ப நான் உனக்கு ஒண்ணு கொடுக்கணும். கண்ணை மூடு. ஐயோ பெரியய்யா, என்னது நீங்களா? பார்வதி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நீ முதல்ல கண்ணை மூடு. இல்ல பெரியய்யா, நான் கண்ணை திறந்துட்டே இருக்கேன். நீங்க குடுக்கறத கையிலேயே கொடுங்க. என்ன பார்வதி, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் நீங்க கையிலேயே கொடுத்துருங்க பெரியய்யா. கையில எல்லாம் கொடுக்க முடியாது. உன் பெரிய நான் சொல்றேன், முதல்ல கண்ணு மூடு. இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. நீ ஒரு 2 கண்ணையும் சரியா மூடவே இல்லை. அப்புறம் கர்ச்சீஃப் எடுத்து உன் கண்ணை கட்டிடுவேன். சரி சரி பெரியய்யா, நான் இப்போ சரியா கண்ணை முடிக்கிறேன். நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்கக்கூடாது. சரி, திறக்க மாட்டேன். நான் சொல்ற வரைக்கும் கண்ணை தரக்கூடாதுன்னு சொன்னேன். கண்ணு மூடு. சீக்கிரம் பெரியய்யா. இரு. கண்ணு திறக்கலாமா பெரியய்யா? இப்ப கண்ணை தர. நம்ம குடும்பத்துக்கு சொந்தமான நகை இது. உன் தாத்தா, என் அப்பா ராஜசேகர பூபதி போட்டுட்டு இருந்த செயின். என்ன பார்வதி அப்படி பாக்குற? பெரியய்யா, இந்த செயினை எதுக்கு என் கழுத்துல போட்டு விட்டீங்க? இனிமேல் இந்த செயின் இருக்க வேண்டிய இடம் உன்னோட கழுத்து தான் பார்வதி. அவ்வளவுதான். இந்த செயின் என் கழுத்துல இருந்துச்சு, அம்மா பார்த்தா சங்க நெரிச்சிருவாங்க. அப்படிலாம் எதுவும் நடக்காது. நான் பாத்துக்கிறேன். அந்த டாலருக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு.